வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகுது வடகறி. நம்ம சேனலில் வடக்கறி எப்படி பண்ணுறது பார்த்துருப்போம். அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் சைதாப்பட்டா மாதிரி ஹோட்டலோட வடக்கறி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி கேட்டிங்கன்னா, டிப்பிக்கலாக இந்த ரோடுகளில் பண்ணுற வடக்கறி. அதாவது இந்த வடக்கறி பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணுவாங்க. இந்த கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு அரைச்சி நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி தாளித்து அதுக்கப்புறம் போட்டு நல்லா பொரி பொரியாக இருக்கும் அந்த வடக்கறி பார்க்கும்போது. அது அப்படியே இட்லி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அடடா, இதோட சூடாக தோசை, மெல்லிசான தோசையோட அந்த வடக்கறி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே நாக்கில் அப்படி வாயில் அப்படி இறங்கிட்டே இருக்கும். 1 2 3 அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ப்ரிப்பரேஷனு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த ரோடு சைடில் பண்ணுற வடக்கறி எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கடலைப்பருப்பு 150 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், முழுக்கர மசாலா தாளிப்புக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 4 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வடக்கறி பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த வடக்கறி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஊற வைக்கிற பக்குவம் எனக்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் கையில் ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் சோம்பு சொல்லியிருப்பேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் போட்டாச்சு. மீதி 1/2 டீஸ்பூன் தாளிப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இந்த ஏலக்காய், பட்டை, லவங்கம்லாம் சும்மா ஒரு பீஸ் போட்டால் போதும். இதுக்கு பிறகு இதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது. ஏன் கேட்டேன், தண்ணி போட்டு அரைச்சின்னா உங்களுக்கு அந்த மாவு மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும், அதாவது வடை மாவு மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்டீம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வராது. அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டில் வந்திருக்கும். நம்ம இன்றைக்கி வடக்கறி பார்க்க போகிறது ஸ்டீம் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால எண்ணெய் அதிகமாக உங்களுக்கு பிடிக்காது. இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுருக்கணும். உப்பு நீங்கள் ஸ்டீம் பண்ணி முடித்த பிறகு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணால் கரெக்டான சீசன் கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். பெருங்காயம் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல பெருங்காயம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுங்கள். நான் பெருங்காயம் இந்த இடத்துல நான் போடல. இதுக்கப்புறம் இந்த இட்லி சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதுக்கு பிறகு சட்டி மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை உதிரி உதிரியாக போடணும். அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா என்னென்னா கெட்டி ஆயிடுச்சுன்னு ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக போடுங்க.
இந்த மாதிரி உதிரியாக போட்ட பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள். அந்த கடலைப்பருப்பு நல்லா ஸ்டீமாகி வெந்து வரட்டும். அதுக்கு பிறகு கறியில் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ அந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் கறியில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. மீதி உள்ள சோம்பு தாளிப்பை போட்டிருக்கோம். திருப்பி தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு வெங்காயம் போடுறோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 அப்படிலாம் 2 போடலாம், அதுக்கு மேலே வேண்டாம். சரிங்களா? அதே டைமில் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலா தொக்கு மாதிரி கான்செப்ட் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி முடித்த பிறகு திருப்பி வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கடலைப்பருப்பு, அதாவது ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதனால் வெங்காயம் வதங்கி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த எல்லா மசாலாவும் இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு பேசிக்கான ஸ்டைல் தான். நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது எப்படி திக்காக குக் பண்ணுறோமா, இல்லை தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோமா, இல்லை மசாலா அதிகமாக ஃபஸ்ட்டு போட்டு குக் பண்ணுறோமா, அப்படி சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக வீட்டில் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் எந்த ஒரு டிஷ்ஷாக தான் பண்ண முடியும். இதுக்கு பிறகு பவுடர் மசாலாம் போட்டாச்சு, உப்பும் போட்டிருக்கேன். இதை அப்படியே நல்லா வதக்குங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி குக் பண்ணும்போது அந்த ஆயில் அப்படியே மேலே வரும். இந்த ஆயில் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா திருப்பி தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ணுறோம். பார்த்துக்குங்க, அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரியும். அந்த தொக்கு மாதிரி நல்லா வந்த பிறகு தான் தண்ணி ஊற்றுறோம் நம்ம. அதனால் திருப்பி உங்களுக்கு கரண்டில் எடுத்து காமிச்சிருக்கேன். 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தக்காளி நல்லா மசிஞ்சிருக்குல்ல, இந்த தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ரசம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதாவது ரசம் வந்து தக்காளி கரைச்சி அப்படி இருக்கும், ஒரு கலர் லைட்டாக வரும்ல, அந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்திருக்கும் பாயில் ஆன பிறகு. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருங்க. பார்த்தீங்களா, நல்லா பாயில் ஆன பிறகு, அதாவது நல்லா கொதி வந்த பிறகு எடுத்திங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு ஏற்கனவே ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு நீங்கள் கறியில் போடுறதுக்கு முன்னாடி வாயில் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த கடலைப்பருப்பு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே கையில் நல்லா பவுடராக்கி போடுறோம். பூண்டு போட்டும் தாளி போடுவாங்க, ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் நான் பூண்டு போடல. இந்த ஸ்டைலில் வீட்டில் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா இதில் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இடித்து போடும்போது அதோட வாசனை மாறும். தக்காளி ஒரு கல் அதிகமாக போட்டதுனால உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு தக்காளி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் குக் பண்ணி முடித்த பிறகு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த பருப்பும் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி வர டைமில் கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு வடைக்கறி எப்போவுமே கெட்டி ஆகாது. சில பேருக்கு வடைக்கறி குக் பண்ணி முடித்த உடனே என்ன ஆகுனா, ஐயோ கெட்டியான மாதிரி இருக்குது, நம்ம சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால தான் லாஸ்ட்டாக நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் தோசைக்கு, இட்லிக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன் இந்த ரோடு கடை வடைக்கறி. எனக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும்.
ஸ்டீம் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஸ்டைலும் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடகறி வந்து ஆயில் ஃப்ரை பண்ணி தான் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை ஸ்டீம் பண்ணி எப்படி கரெக்டான டெக்ஸ்ட்டில் கொடுக்குறது, அந்த வடகறி பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து பண்ணும்போது நல்லாயிருக்கு, அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போவேன் கெட்டியாகிடுது, அந்த மாதிரி டெக்ஸ்டர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு நீங்கள் சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.